ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம கோழிங்களுக்கு வந்து என்ன ஏஜ் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அதை பற்றி வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா பேட்ச் 2ல் இதில் பார்த்திங்கன்னா இந்த ரிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு சேவலும் ஒரு பெட்டையும் போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏஜ் பார்த்திங்கன்னா 1 இயர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதே பேட்ச் 2ல் மீதி 3த்தையும் வந்து இன்னொரு ரிங்கில் போட்டு வச்சுருக்கேன். இது அந்த ரிங்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சேவல் 2 பெட்டை இது போட்டிருக்கேன். இவர் இன்னும் கூவ ஆரம்பிக்கல. எதிர்க்க வந்து பெரிய சேவல் இருக்கிறதால அந்த பயத்தில் கூவலையா என்னன்னு தெரில, ஆனால் இன்னும் கூவ ஆரம்பிக்கல. இவர் பார்த்தீங்கன்னா கால் பிசரால் வந்திருக்காரு. இதுவும் பார்த்திங்கன்னா ஏஜ் பார்த்திங்கன்னா 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேட்ச் 1 பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், கரெக்டாக வந்து 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாவா சேவல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 பெட்டை இருக்குது. கரெக்டாக பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. நம்ம சேவல் இது குருத்தில் இருக்குது, அதனால் முடி கொட்டி வளருது. 2 இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க பார்த்திங்கன்னா கதர் பெட்டையும் அந்த ஜாவா பெட்டையும் தான் இப்போ முட்டையிட்டு அவையில் இருக்குது. பின்னாடி இருக்க கதர் பெட்டை பார்த்திங்கன்னா 2 ஈடு தான் இட்டு இருக்கார். நல்லா ஹெவி சைஸ் போட்ட வேறு அவர். கரெக்டாக 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேட்ச் 3 பார்த்திங்கன்னா மொத்தம் 4 சிக்கு இருக்குது. அந்த 4 சிக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 மந்த் கம்ப்ளீட் ஆகிருக்கு. கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் தான் கலர்லாம் மாறும். அதுக்கப்புறம் தான் அது என்ன கரெக்டாக என்ன கலர்னு நம்மளால் சொல்ல முடியும். இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா பேட்ச் 3 வரைக்கும் தான். ஏன் வந்து இந்த பேட்ச் 4 போகலான்னா, எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு. அவர் கூட வேலை செய்கிற ஒரு பையன் வந்து வச்சுருந்தான்னு சொல்லிட்டு ஆக்கி சாப்பிட்லான்னு வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு. அது வந்து ஒரு ரிங்கில் வச்சுருக்கத்தால தான் இப்போ நம்ம பேட்ச் 3 வந்து இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா இதுதான் அந்த நாட்டுக்கோழி. இவங்கெல்லாம் காலி பண்ணிவிட்டால் நம்ம அந்த கேஜில் வந்து இதை விட்டுக்கலாம். நானும் எங்கள் அப்பா காலி பண்ணுறேன்னு சொல்கிறாரு, ஆனால் இது வரைக்கும் பண்ணலை. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நாட்டுக்கோழிலே வந்து நம்ம சண்டை கோழியில் கல்வா சொல்கிறோம்ல, அதுமாதிரி நாட்டுக்கோழிலையும் கல்வா இருக்கும். அந்த பொட்டையோட கோழி குஞ்சு இது ஒன்று 5 இருக்குது. இது பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குஞ்சு தான். இதுதான் இப்போ நம்ம வீட்டில் இருக்க கோழியோட அப்டேட்டு.